50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கல்லூரி மாணவன் மற்றும் வேலை தேடி வந்த நபர் என 2 இளைஞர்கள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே பெரம்பூர் காவல் சரகத்திற்கு உட்பட்ட முட்டம் கிராமத்தில் முனுசாமி மற்றும் அவரது மகன்களான தங்கதுரை, மூவேந்தன் மற்றும் மைத்துனர் ராஜ்குமார் என குடும்பத்தோடு அப்பகுதியில் சாராய வியாபாரம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் யாராவது முனுசாமியின் குடும்பத்தினர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அவர்களை முனுசாமியின் குடும்பத்தினர் வீடு புகுந்து தாக்கி வருவதாகவும் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். அண்மையில் முட்டம் பகுதியில் போலீசார் ரைடு நடத்திய போது சாராய வியாபாரி ராஜ்குமாரை கைது செய்த நிலையில் 2 நாட்களுக்கு முன் விடுதலையாகியுள்ளார். இந்நிலையில் 17 வயதான சிறுவன் ஒருவன் ஏன் சாராயம் விற்கிறீர்கள் என தட்டி கேட்டதாகவும் அதற்கு சாராய வியாபாரிகள் அச்சிறுவனை அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை அறிந்த நண்பர்களான முட்டம் வடக்கு தெருவைச் சேர்ந்த பாலிடெக்னிக் படித்துவிட்டு வேலை தேடும் இளைஞரான ஹரிஷ் என்பவரும் உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேச்சாவடி பகுதியைச் சேர்ந்த இன்ஜினியரிங் படிக்கும் மாணவன் ஹரிசக்தி என்பவரும் முனுசாமியின் குடும்பத்தினரை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் முனுசாமியின் குடும்பத்தினர் ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது. பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் முனுசாமியின் வீட்டை அடித்து நொறுக்கி தங்களது ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். பின்னர் தலைமறைவான ராஜ்குமார், மூவேந்தன், தங்கதுரை ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முனுசாமியின் குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் உட்பட 4 பேரை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாகவும் நஷ்ட ஈடு வழங்க அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் போராட்டம் நடத்தியவர்களிடம் கூறியதைத் தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டனர். இதற்கிடையே சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதால் இந்த கொலை நடைபெறவில்லை. ஏற்கனவே முனுசாமியின் குடும்பத்தினரோடு இருந்த முன்விரோதம் காரணமாகவே கொலை நடந்துள்ளதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.